சாமி சரணம் ஐயப்பா. சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். ஐயப்பா பக்தர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். சாமி, நான் தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலிருந்து பேசுகிறேன். என் பேர் கே சாமி. சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். சாமி, பல ஆண்டுகளாக நான் சபரிமலைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது 18ஆம் படியில் கல்லுப்படி இருக்கிற காலத்திலிருந்து நான் சபரிமலைக்கு வரேன். அதனால் சில அறிவுரைகளை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். சாமி, நான் சொல்கிற அறிவுரைகள் வந்து தேவஸ்தான போர்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தான் இந்த அறிவுரைகளை சொல்கிறேன். இதை வந்து நல்ல அறிவுரைகள் என்றால் தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். சாமி, வருஷம் சபரிமலைக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நான் தரிசனம் பார்த்துருவேன். இப்போ குறைஞ்சது ஒரு 3 வருஷமாக 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு தரிசனம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிருக்கு. ஏன் உருவாகிருக்குன்னா, சன்னிதானத்தில் கூட்டம் அதிகமாகிருக்கு. அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியலை, போலீஸ்காரங்களால் கட்டுப்படுத்த முடியலை. 2வது படியேறதுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நிற்க வேண்டியது இருக்குது. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நெய் அபிஷேகம் வந்து காலையில் 4 மணிக்கு ஆரம்பிக்கிங்க, மத்தியானம் 12 மணிக்கு முடிச்சிடுறீங்க. 10 மணி வரைக்கும் படியேறவங்க தான் அந்த நெய் அபிஷேகத்தை பண்ண முடியுது. அதுக்கு மேலே படியேறவங்க வந்து நெய் அபிஷேகம் பண்ண முடியல. சன்னிதானத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் வரைக்கும் தங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிருக்கு. இது நெய் அபிஷேகம் வந்து காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 12 மணிக்கு நெய் அபிஷேகத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு நடந்திருக்கிறீங்க. 4:30லேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நெய் அபிஷேகம் பண்ணிங்கன்னா, அங்கே இருக்கும் ஐயப்ப பக்தர் அனைவரும் நெய் அபிஷேகத்தை முடிச்சு விட்டு பம்பைக்கு போயிடுவாங்க. இது ஒரு வழிமுறைகள். இதை வந்து யோசனை பண்ணி செய்யுங்க. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதத்துக்கு வந்து பின்வெளியில் வந்து சாமி தரிசனத்துக்காக எல்லோரும் வர்றாங்க. அதே சமயத்தில் படியேறினவங்களும் சன்னிதானத்தில் தங்கும்போது திரும்ப சாமி பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் 3 தடவை சாமி பார்த்தா 4 தடவை சாமி பார்த்தாங்கிற சூழ்நிலைக்கு உருவாகிறாங்க. 2வது வர்றவங்களும் இருமுடி இல்லாதவங்களும் சாமி பார்க்க வரும்போது இருமுடியோடு வர்றவங்க வந்து படியேறி சாமி பார்க்க முடியலை. அதனால் இந்த 3 மாதம் கார்த்திகை, மார்கழி, தை 3 மாதத்துக்கு வந்து இருமுடி இல்லாத நபர்கள் சாமி பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற ஒரு வழிமுறையை கொண்டு வந்துட்டிங்கன்னா சன்னிதானத்தில் கூட்டமே இருக்காது. நெய் அபிஷேகத்தை முடிச்சுட்டு சாமிமாரெல்லாம் கீழே இறங்கிடுவாங்க. சன்னிதானத்துலேயும் கூட்டம் இருக்காது. இந்த 2 வழிமுறைகளையும் நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்கள். தேவஸ்தானம் போடும், கவர்மெண்ட் தான் யோசனை பண்ணணும். யோசனை பண்ணி இந்த முடிவு எடுக்க முடியும். இந்த முடிவு எடுத்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். எல்லா பேருமே சீக்கிரம் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட இது வந்து என்னுடைய குரூப்பில் வந்த 250-300 பேர் வர்றாங்க வருஷத்துக்கு. வர்றவங்க எல்லா பேருமே ரொம்ப மனசு சங்கடப்பட்டு இந்த ஆலோசனைகள்லாம் என்னிடம் சொல்ல போய் தான் இந்த ஆலோசனையை நான் சொல்கிறேன். அதனால் இந்த முடிவை சீக்கிரம் எடுக்கணும். தேவஸ்தானம் போடும், கவர்மெண்ட்டும் இந்த முடிவு எடுத்து நீங்கள் என்னங்கிறத பகவான்கிட்ட உத்தரவு கேட்டு இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இருமுடி இல்லாத நபர்கள் வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 9 மாதத்துக்கு இருமுடி இல்லாத நபர்கள் பகவான் தரிசனத்துக்காக நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குறீங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் 9 மாதத்துக்கு. இந்த 3 மாதத்துக்கு வந்து இருமுடி இல்லாத நபர்கள் தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சன்னிதானத்தில் கூட்டம் இருக்கவே இருக்காது. எல்லாம் பூரா மொபைல் போயிடுவாங்க. சாமிமார்களும் அபிஷேகமும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால் போயிடுவாங்க. இதனால் இதை வந்து பரிசீலனை பண்ணி இதை நடைமுறைக்கு இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு கொண்டு வரணும்னு சொல்லி நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்னு உங்கள் பாதம் தொட்டு சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம்.